ஹாய், ஹாப்பி சண்டே, குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சோமாரிங்களா? நான் இப்போ தான் இந்த பிரதர் விஷ்ணு பிரதர் கமெண்ட்ஸை பார்த்து எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விஷ்ணு. நான் உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், மன்னிக்கணும். துபாய்க்குள்ளே விசிட் வீசாவில் வந்து இருக்கக்கூடியவங்க, யாரையாவது நம்பி வந்து நிற்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இவங்களுடைய பர்டிகுலராக இந்த பர்சன்ஸோடைய வாழ்க்கைகள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையும். ஏன்னா இந்த பர்சன்ஸில் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. வேற ஒரு ஏஜென்சி மூலமாக வந்தவங்க 7 பேர். அந்த 7 பேர் வந்து பார்த்துச்சுன்னா வேலை செய்கிற இடத்துல அடித்து துன்புறுத்தி ஃபிசிக்கலாக வந்துட்டு ரொம்பவே துன்புறுத்திருக்காங்க. ஒரு சின்ன பையனுக்கு நான் இப்போ லாஸ்ட் வீக் 3 டேஸுக்கு முன்னாடி அவங்க அபுதாபிலேருந்து தப்பிச்சு இங்கே வந்தாங்க என்கிட்ட. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து இரும்பு ராடாரால் அடிச்சிருக்கிறாங்க, 2 பேருக்கு வந்து தும்பு தடியால் அடிச்சிருக்காங்க, மற்றவங்களுக்கு அந்த நெஞ்சில் அடிச்சிருக்காங்க, எட்டி உதைச்சிருக்கிறாங்க, குத்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொழி தெரியாதுன்னு பயப்படுற ஒரு காரணத்தால் பார்த்திங்கன்னா சில சைக்கோக்கள் வந்துட்டு சில சைக்கோ கமெண்ட்ஸில் போய் மாட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்குது. இந்த பையன் வந்ததுக்கப்புறம் வந்து சேம் டே வந்து பார்த்திங்கன்னா வரும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸு, மன ரீதியாக வந்துட்டு ரொம்ப மன அழுத்தங்களுக்கு உள்ளாயின ஒரு 7 பேர். அதில் 2 பேர் ரிட்டர்ன் போயிட்டாங்க. திரும்ப 5 பேர். 5 பேரில் வந்து பார்த்திங்கன்னா முந்தினத்து ஒரு பையனை வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பையன் பார்க்குறது ஈக்கேல ஒன்று இருந்து சின்ன தம்பி ஒன்று. தம்பியை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வீட்டுக்கு கால் எடுத்து சொல்லி ஃப்ளைட் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி இமீடியட்டாக சென்ட் பண்ணியாச்சு. பர்டிகுலர் 4 பர்சனில் ஒன்று இவர் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெல்டர். 2 பேருமே நேற்று மெடிக்கல் போட்டாச்சு, வீசாலாம் மாற்றியாச்சு. அவருக்கும் நேற்று உடனடி வீசா எல்லாம் மாற்றுறதுலாம் செஞ்சு அவருக்கும் எம்ஓல் போட்டாச்சு. இவருக்கு வந்துட்டு நேற்று டன் மெடிக்கல். இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களும் மண்டே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. நான் சொல்லக்கூடியது என்னென்னு சொன்னால், துபாய்க்குள்ளே யாராவது வந்து இப்படி ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு வாயை மூடிட்டு இருக்காதீங்க. இமீடியட்டாக போலீஸுக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பயப்படக்கூடிய விஷயம் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விசிட் வீசாவில் இருக்கிறீங்க, விசிட் வீசாவில் வந்து ஒர்க் பண்ணுறது இட்ஸ் அஃபன்ஸ் வந்துட்டு. ஸோ அதை மட்டும் தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. முதல்ல உங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்றதுக்கு, உங்களையே தற்பாதுகாத்து கொள்றதுக்கு யார் மொழி தெரியன்ற அவசியம் கிடையாது. இமீடியட்டாக போலீஸுக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லையே யாரையாவது ஹெல்ப்பை நாடுங்க. சும்மா அவன் அடிக்கிறான் இவன் அடிக்கிறான்னு நம்ம வாயை மூடிட்டு நம்ம இருக்க முடியாது. நம்ம இங்கே வந்து யார்ட்டையும் அடி வாங்குறதுக்கோ உதவாங்கிறதுக்கோ நம்ம வாரது கிடையாது. எவனுக்குமே கை வைக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது முதல்ல. அதுவும் ஃபிசிக்கலாக வந்துட்டு ரொம்ப அஃப்யூஸ் பண்ணிக்காங்க. அது இரும்பு ராடாராலையெல்லாம் அடித்து கையெல்லாம் வந்து உடஞ்சிருக்க பிள்ளைகள் இருக்க. அந்த மாதிரி இருந்த பிள்ளைகள் தான் மாப்பிள்ளை நாளைக்கு கேம்பு போகிறாங்க. இன்னொரு விஷயம், ஒரு குட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, துபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே எலக்ட்ரிஷியன், பிளம்பர், கார்பெண்டர், மிக் வெல்டர், ஆக் வெல்டர், ஃபர்னிச்சர் கார்பெண்டர், ஸ்ப்ரே பெயிண்டர், வேர்ல்ட் பெயிண்டர், வீசா வித்தின் 7 to 5 டேஸ் இருந்தாலுமே, மேக்ஸிமம் ஒரு 7 டேஸ் இருந்தாலுமே போதும், இமீடியட்டாக ஜாயின் பண்ண முடியும். எலக்ட்ரிஷியன், பிளம்பர், கார்பெண்டர் இதுக்கெல்லாம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸுக்கு 1000 + 200 ப்ளஸ் அந்த ஓவர் டைம். இதுக்குள்ளே வந்துட்டு யாராவது ஜாயின் பண்ணுறதுக்கு இருந்தீங்கன்னு சொன்னாலும் இமீடியட்டாக ஜாயின் பண்ண முடியும். அண்டர் 45 ஒரு 46 மேக்ஸிமம். இந்த வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னு சொன்னால் 46 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னு சொன்னால் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.